யங்ஸ்டர்ஸ், விவசாயிகள், மீனவ, இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நிறைவேற்றுவோம். இந்த விஜய் அதை சாத்தியமாக்கி காட்டுவான். 100 நாளுல நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அதை நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது, அதை இறுக்கி பிடிச்சி ஒரு வரலாறு எழுது. மே 4, 2026 தமிழக அரசியலில் மறக்க முடியாத நாள். 70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் கோட்டையாக மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கி வெறும் 26 மாதங்களில் ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றி கழகம். வெற்றி நிச்சயம். அந்த வகையில் தமிழக வரலாற்றில் தாவேகாவின் வெற்றி பல தசாப்த கால அரசியல் சமன்பாடுகளை தலைகீழாக மாற்றியது. பரபரப்பான திருப்பங்களுடன் தொடங்கிய தாவேகாவின் அரசியல் பயணம் தற்போது பாராட்டுக்களுடன் கடுமையான விவாதங்களையும் சர்ச்சைகளையும் அரசியல் முட்களையும் சந்திக்க தொடங்கியுள்ளது. This is a new beginning, a new era of a real secular social justice starts now. முதல்வர் விஜய் தலைமையில் தாவேகா அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்திருக்கும் சூழலில் இந்த 100 நாள் பயணத்தில் தாவேகா அரசு சாதித்தவை என்ன, சறுக்கிய இடங்கள் என்ன, சற்று விரிவாக பார்க்கலாம். டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல். நிர்வாகத்தில் ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை என்ற முழக்கத்துடன் பதவியில் அமர்ந்த தாவேகா அரசு தனது முதல் 100 நாட்களில் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் தமிழக அரசியலின் நிர்வாகத்தில் நேர்மறையான புதிய அலைகளை உருவாக்க தொடங்கியிருக்கின்றன. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் திடீர் சோதனைகள், பொதுமக்கள் லஞ்சம் குறித்து புகார் தெரிவிக்க பிரத்யேக வாட்ஸ்அப் எண் போன்ற நடவடிக்கைகள் தாவேகா அரசின் 100 நாள் அரசு நிர்வாகத்தில் வலு சேர்த்திருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்க்கிற போது எப்படி பக்கப்பட்டாலும் கூட நிர்வாகத்தில் போடுகிற போது தான் சிறப்பு. அதுக்கு நிறைய விஷயங்கள் உள்வாங்கணும். ஆனால் அவருடைய 100 நாள் வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு மக்களை முன்னெடுத்து மக்களுடைய நல்ல பேர் வாங்கன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது இன்னும் நாளை கடந்து போகிற போது தான் அதனுடைய உண்மையான நிலைப்பாடு தெரியும். முதலாவதாக தாவேகா ஆட்சியில் அடிமட்ட அளவில் அரசு நிறுவனங்களில் ஊழல் குறைய ஆரம்பித்துள்ளதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் சிவபிரியன். லோ லெவல் கரப்ஷன் குறைய ஆரம்பிச்சிருக்கிறத எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. குறைய தான் ஆரம்பிச்சிருக்கு, முற்றிலுமாக குறைந்து விடவில்லை. ஸோ லோ லெவல் கரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு காசு வாங்குறது, இல்லை ஒரு அப்ரூவல்ஸ்க்கு காசு வாங்குறது, இது போன்ற சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அரசு நிர்வாகங்களில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளின் வட்டத்தில் இப்போது ஒரு நடுக்கம் தொற்றிக் கொண்டிருப்பதாக கூறும் அரசியல் விமர்சகர் கண்ணன் இந்த நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்கிறார். எனக்கு கிடைக்கிற தகவல் அரசு அதிகாரிகள் முன்ன மாதிரி கை நீட்ட அஞ்சுறாங்க அப்படின்றது. இது பரவலாகணும். அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்த அரசு இன்னும் நிர்வாகத்தை பழகி கொண்டிருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இரண்டாவதாக அம்மா உணவகத்தை மேம்படுத்தியது, கட்சி நிதி போன்ற லஞ்சத்தை இயல்பாக்கிய அணுகுமுறைகளை ஒழிக்க தாவேகா அரசு எடுத்த நடவடிக்கைகள் அரசு மீதான நம்பகத்தன்மையை பொதுமக்களிடம் சற்று அதிகரித்திருக்கிறது. ஒரு மாற்றம் வேணும், அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்களுமே அதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக, ஆனால் 100 டேஸ்லேயே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த நிறைய இலவசத்தை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோட சஜஷனு. ஆண்டாண்டு காலமாக திராவிட கட்சிகள் பின்தொடர்ந்த கட்சி நிதி கலாச்சாரத்தை ஒழிப்போம் என தேர்தலுக்கு முன்பு தாவேகா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாக கூறுகிறார் சிவபிரியன். அந்த பில்டிங்க்கு அப்ரூவல்ஸ் வேணும், இல்லை ஒரு பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அவங்களுக்கு அப்ரூவல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தாவேகாவினுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. ஸோ அது வந்தால் பார்ட்டி ஃபண்டை நாங்கள் ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்க. வந்த பிறகு பார்ட்டி ஃபண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இல்லாமல் போகிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, கடந்த ஆட்சியில் அதிக விமர்சனத்திற்கு உள்ளான டாஸ்மாக் துறையை மறுசீரமைக்கும் பணியை தாவேகா அரசு தீவிரமாக கையில் எடுத்திருப்பதாக கூறுகிறார் சிவபிரியன். டாஸ்மாக்ல என்னென்ன ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த அரசு மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் எம்ஆர்பியில் வாங்கணும், இன்னொன்று டிஜிட்டலைஸ் பண்ணணும். கடந்த 30 ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆட்சியில் கேரளா போன்ற அண்டை மாநிலங்களுக்காக கொள்ளையடிக்கப்பட்ட கனிம வளங்களை இனியாவது தமிழக அரசு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என குரல்கள் வலுத்த நிலையில் புதிதாக பதவியேற்ற தாவேகா அரசு 3 மாதங்களுக்கு அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் எடுத்துச் செல்ல தடை விதித்தது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் தாவேகா அரசு தைரியமாக களமிறங்கி இருப்பதாக கூறுகிறார் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் விவேக் கணநாதன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அந்த சுரங்கங்களில் இருந்து பார்டர் ஸ்டேட்ஸுக்கு, எல்லையோர மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டிய அந்த
உற்பத்தி பொருட்கள், உற்பத்தி ஆதார பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸை வந்து 3 மாத காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமான நடவடிக்கைகள் கிடையாது. இது எவ்வளவு தூரமான ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் வில் இருந்தால் செய்ய முடியும் என்று அதை நாங்கள் சாதித்து காட்டுகிறோம். ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு துறைகளில் நீடிக்கும் சிக்கல்கள், சில அமைச்சர்களின் பொறுப்பற்ற அணுகுமுறைகள் தாவேகா அரசை சோதிக்க தொடங்கியுள்ளன. அதில் முதலில் வருவது காவிரி விவகாரத்தை தாவேகா அரசு கையாண்ட விதம் என்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன். இந்த 100 நாள்ல தாவேகாவினுடைய ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ், ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுடைய ப்ரொபோஸ்ட் விசிட் டு கர்நாடகா. இது வந்து எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் விவசாய அமைப்புகளும் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய கர்நாடகா பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா காவேரி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஏற்கனவே செட்டில்டான ஒரு இஷ்யூ. சுப்ரீம் கோர்ட் அதில் தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் வந்து கர்நாடகா அரசுக்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்கள் பேச வேண்டியது மத்திய அரசுக்கிட்டேயோ இல்லை காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இல்லை காவேரி வாட்டர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிட்ட தான் பேசணுங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. ஸோ அது வந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய செட்பேக்காக தான் விஜய் அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் காவிரி நீர் உரிமை விவகாரத்தில் தாவேகா நிதானமாக செயல்பட்டதாக கூறும் கண்ணன், எல்லா நேரங்களிலும் மோதல் போக்கை கடைபிடிப்பது எந்த பலனையும் அளிக்காது என்கிறார். இதுல வந்து பிரதமருக்கு எழுதியிருக்காரு தமிழக முதல்வர் காவிரியை பொறுத்தவரையில. இது வந்து ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சிக்கல். நிதமும் போய் அவங்களோட மத்திய அரசோட மோதி என்ன நடந்துச்சு, அப்படி போன அரசு எங்க போச்சு. அதனால நம்ம தன்வலி மாற்றான் வலி அப்படின்ட்டு வள்ளுவன் சொல்லுவோம். நம்முடைய பலம் என்ன, நம்ம மோதுற எதிரியினுடைய பலம் என்ன, இது ரெண்டுத்தையும் கணிச்சு எங்க நாம வந்து டிஸ்கிரிஷன் இஸ் த பெட்டர் பார்ட் ஆஃப் வேலர் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. சில நேரங்களில் விவேகமாக நடந்து கொள்வது வீரமாக நடந்து கொள்வதை விட வசதியானது. அதேவேளை தாவேகா அரசு நிர்வாகத்தில் சில அமைச்சர்கள் மீதான அதிருப்திகள் அமைச்சரவை மாற்றத்துக்கு வழிவகுக்கலாம் என்கிறார் சிவப்பிரியன். திரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சில அமைச்சர்கள் மீது அதிருப்தி இருக்கிறது. அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை. குறிப்பாக காங்கிரசினுடைய திரு விஸ்வநாதன் அவர்கள் மீது முதலமைச்சருக்கு அதிருப்தி இருக்கிறது. முதலமைச்சருக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி வெளிப்படையாக வருகிறது. இன்னும் தாவேகாவை சார்ந்த ஒரு 4 அமைச்சர்கள் மீதும் விஜய் அவர்களுக்கு அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு வந்து ஒரு கேபினெட் ரீஷஃபில் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேலும் தாவேகா அரசை ரீல்ஸ் ஆட்சி எனும் விமர்சனத்தை ஏற்க மறுக்கும் விவேக் கண்ணநாதன், நாங்கள் செய்யும் பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் என்ன தவறு என கேள்வி எழுப்புகிறார். இப்ப இவர்கள் எங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசில் வந்து செய்யக்கூடியவர்கள் வந்து அவர்கள் செய்யக்கூடிய பணியை வந்து வெளியில் காட்ட வேண்டும் என்கிற நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. மேல வந்து சட்டத்துறை அமைச்சர் சி.டி. அலங்கோல்குமார் கூட வந்து சொல்லியிருந்தார், பட்ஜெட் அறிவிக்கப்பட்டு நாம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் வந்து செயல்முறையில் இருக்கிற பொழுது அந்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா என்று ஆய்வு செய்கிற போது அது சரியாக இருக்கும். இப்பொழுது செல்ல வேண்டாம். ஏன்னா அது ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. களத்தில் ஒவ்வொரு துறையை சார்ந்தும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இப்ப அது வந்து தேவையற்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்துகிறது என்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து கண்டித்திருக்கிறோமே தவிர மற்றபடி இந்த ரீல்ஸ் ஆட்சி என்று விமர்சிப்பதற்கு 5 ஆண்டு காலம் விளம்பர ஏஜென்சி நடத்தி கொண்டிருந்த திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். மாநில உரிமைகளை மீட்பதில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு தடுமாறுகிறது என்ற குற்றச்சாட்டு தீவிரமாக முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்கிறார் சிவப்பிரியன். டிஎம்கே மாதிரி இவங்க ரொம்ப வாசிஃபரஸா இல்லை. அதை எதிர்த்து அதை வந்து டிஎம்கே எடுத்துட்டு போன மாதிரி தினம் மாநில உரிமைகளை பற்றி தாவேகா பேசுவதில்லை. ஆனால் இந்த ஒரு 3-4 மாதத்துல பெருமளவுல மாநில உரிமைகளை தாவேகா விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை செய்ய வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமோ, திமுக அளவுக்கு இல்லைனாலும் இவங்களால என்ன முடியுமோ இவங்க வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து, மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. பட்ஜெட்ல வந்து நீட்டை வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மாநில உரிமைகளை முழுவதுமாக தாவேகா விட்டு கொடுத்து விட்டது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டாலும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, அன்னபூரணி, சூப்பர் 6 போன்ற தாவேகாவின் முக்கிய வாக்குறுதிகள் கன்னி பட்ஜெட்டில் இடம்பெறாமல் இருப்பது அரசுக்கு சர்க்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் நிதி சீர்திருத்த நடவடிக்கைகளில் அரசு இறங்கியிருப்பதால் பணப்பரிமாற்ற திட்டங்களை உடனடியாக பட்ஜெட்டில் அறிவிக்காமல் இருப்பதாக விளக்கம் அளிக்கிறார் விவேக் கண்ணநாதன். நீங்க வந்து என்னன்னா இப்போ வந்து பிஸ்கல் கன்சாலிடேஷன் நடவடிக்கைகளில் வந்து அரசு ஈடுபட்டு பிஸ்கல் கன்சாலிடேஷன் நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸை வந்து செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ணி
நிர்வாக நடைமுறைகளை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள், கையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை வைத்து திட்டங்களை முறைப்படுத்துவதும், லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்ற நடவடிக்கைகள் இருக்கும் பொழுது கூடுதல் செலவினங்களை வந்து உருவாக்குவது தேவையில்லாத அந்த நடவடிக்கைக்கே, உங்களுடைய நிதி சீர்திருத்த நடவடிக்கைக்கே வந்து பாதகமாக முடியும் என்பதனால் கேஷ் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸை மட்டும் இப்ப அறிவிக்காமல் இருக்கிறோம். மற்றபடி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்த பல திட்டங்கள் இந்த முதல் இடைக்கால பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படுகிறது. இந்த இடைக்கால பட்ஜெட் முதல் இந்த அடிப்படை புரிதல் வந்து இருக்க வேண்டும். பெரும் எதிர்பார்ப்புகளுடனும் மாற்றத்திற்கான நம்பிக்கையுடனும் தமிழக மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்துள்ளதாக கூறும் கண்ணன், வெளிப்படைத்தன்மையுடன் தமிழகத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும் தொலைநோக்கு திட்டங்களையே மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார். இங்க வந்து வருங்காலத்தை பற்றி எண்ணக்கூடியவர்கள் அதிகம் இருப்பதாக தெரியவில்லை. நீர்நிலைகளை நம்ம பாழாக்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப பரந்தூர் விமான நிலையம், இந்த அரசு வந்து அதை வந்து தொடர்ந்து நடத்த போகுதா இல்லை நடத்த போகிறது இல்லையா தெரியல நமக்கு. அதற்கு அதுல வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு விமான நிலையம் இல்லாமல் தமிழகத்தை நீங்கள் அடுத்த கட்ட உயர்வுக்கு, வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாது. உங்களுடைய மனதுல என்ன இருக்கு? இதை விட வேற நல்ல இடம் கண்டுபிடிச்சிட முடியுமா? இதெல்லாம் கேள்விகள். முன்ன மாதிரி பழைய கருப்பனே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு புதிய சக்தியை அவர்கள் அரவணைத்திருக்கிறார்கள். சட்டவிரோதமா கல்குவாரியில ஈடுபடுறவங்களெல்லாம் இருக்கக்கூடாது. மாற்றத்தை தருவோம் என அரியணை ஏறிய தாவேகாவின் இந்த 100 நாள் பயணம் ஒருபுறம் அதிரடி சீர்திருத்தங்களையும் மறுபுறம் பொருளாதார நிர்வாக சோதனைகளையும் சமமாகவே எதிர்கொண்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகளில் கனிம வளங்களை பாதுகாப்பதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ள போதிலும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்களில் இன்னும் கூடுதலான வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே தற்போதைய பரவலான எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த வகையில் இனிவரும் நாட்களில் மக்களின் அடிமட்ட குரலுக்கு செவிமடுத்து தீர்வு காண்பதே தாவேகா அரசுக்கு கூடுதல் பலமளிக்கும்.